என்னது பூமியை கொலை பண்ண பார்த்தாரா ககன்? பூமி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வெளியில் தள்ளிவிட்ட ககன் எல்லாரையும் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மழை பெய்யுது, பூமி மழையில் நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சாரதா உள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறாங்க, அதுக்கு விட மாட்டேங்கிறாரு. அவள் உன் மனைவிடா அப்படின்னு சொல்கிறாங்க. முறைக்கிறாரு அவங்க அம்மாவை. காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பாடா அப்படிங்கிறாங்க. அவள் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. மாடியில் போய் படுக்கிறாரு. ஆனாலும் மனசு கேட்கவே இல்லை. வெளியில் எட்டி பார்க்குறாரு. பூமி அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க, மழையில் நனைஞ்சுக்கிட்டே. அப்புறம் உள்ளே போயிடுறாரு. சிவா, சாரதா, பூர்ணி எல்லாரும் வந்து எட்டி பார்க்குறாங்க. யாராலையும் அவங்கள உள்ளே கூப்பிடவும் முடியல. அவங்கள நினச்ச பரிதாபம் மட்டும்தான் இருக்குது. ஒரு நைட் முழுசு நனைஞ்சிக்கிட்டே இருந்தனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க பூமி. காலையில் வந்து பார்க்குறாங்க, சாரதா வாசலில் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. பூமியை எழுப்புறாங்க, இவன் எந்திரிக்கவே இல்லை. பூர்ணி சொல்கிறாங்க, அண்ணா இப்போவாச்சும் கொஞ்சம் மனசு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ககன் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலை நான் அடம் பிடிச்சேன்னா நான் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. டாக்டரை பார்க்குறாங்க சாரதா. டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, நல்லா இருக்காளா அப்படின்ட்டு. நீங்கள் கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஒரு நைட் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டா, அதனால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. பரவாயில்ல, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்புறம் சாரதா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா பூமியை காணோம். அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பதறி போய் பார்க்குறாங்க, அங்கே பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காங்க பூமி. அப்புறம் தான் சாரதாக்கு நிம்மதியாகுது. பூமின்னு கூப்பிடுறாங்க. இன்னும் அத்தை இவ்வளோ டென்ஷனாக அழுதுட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூமி பக்கத்தில் போகிறாங்க. எதுக்கு அழுகுறீங்கன்னு சொன்னோன்னே சாரதா அப்படியே பூமியை பிடிச்சி கட்டிக்கிறாங்க. 2 பேரும் அழுகிறாங்க. பயந்துட்டேன் பூமி உன்னை காணோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. பூமியை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. இல்லை அத்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. நீங்கள் எனக்காக எதுவுமே செய்ய வேணாம், அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காக இல்லை பூமி, எனக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி எப்படி பார்க்குறாங்க. இல்லை பூமி, நானும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னேன். பூமிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி, 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் பூமி சொல்கிறாங்க, அத்தை போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. சாரதா சொல்கிறாங்க, எங்கே போக சொல்கிற என்ன அப்படின்ட்டு. வீட்டுக்கு போங்க அத்தை அப்படின்றாங்க. நீ என்ன பண்ண போகிற? எனக்கு தான் திக்கு தசையே இல்லையே அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து என் மருமக தானே, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. இல்லைத்த பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நடுவில் சாரதா வெளில போன கேப்பில் அபூர்வா வர்றாங்க. ஏன்னா இங்கே தான் இருக்கியா அப்படின்னு நக்கலாக கேட்டே வர்றாங்க. உனக்கு நான் இங்கே இருக்கேன்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க பூமி. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வா. நீ என்ன இந்த மாய மந்திரம் எதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கியா, இல்லை ஆள் எதுவும் வச்சிருக்கியா, மந்திரவாதி எதுவும் அப்படின்னு கேட்குறாங்க பூமி. அபூர்வா சொல்கிறாங்க, இந்த ககன் பையன் உனக்கு தாலியே கட்டலன்னு சொன்னானாமே அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பூமி. எனக்கு அப்போவே தெரியும், இந்த உதய் கூட நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் நீ உனக்கே கட்டிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமி, அவர் தான் கட்டினாரு, அவருக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் அவன் கூட தானே இருந்த, அதே கண்டிஷனில் தானே இருந்த, அப்போ உனக்கு மட்டும் இப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அபூர்வா. அவரோட பெட்டரான கண்டிஷனில் நான் இருந்தேன், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. அப்புறம் பூமி சொல்கிறாங்க, என் அப்பா என்னை எப்படி வீட்டை விட்டு துரத்துனாரோ அதே மாதிரி நீ தான் என் மக ககன் என் மருமகன் சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வா. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சாரதா நடுவில் வராங்க. பூமி அந்த பொம்மையை பற்றி கேட்குறாங்க. சிவா ஊர்லேருந்து ஒரு பொம்மை கொண்டு வந்தான்ல, அது வேணும்னு. இந்த வீடே உன்னோட தானம்மா, அந்த பொம்மைக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. இல்லை அந்த பொம்மையில் ஏதோ விஷயம் இருக்குது, அந்த பொம்மையை வச்சு தான் நம்ம 2 பேர் குடும்பமும் சேரணும், அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. அதுக்குள்ளே ககன் வந்துடுறாரு. வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு பூமி கையை பிடிச்சி சாரதா கூப்பிட்டு வராங்க. அம்மா நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன், இவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் வரலன்னா நானும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. ககனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, எப்படியோ போங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. ககன் மனசு இறங்கி பூமியையும் சேர்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.